ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் தெரியுங்களா? நிலக்கடலை சட்னி பார்க்க போகிறோம். நிலக்கடலை சட்னி பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் செய்ய போகிறோம். இந்த நிலக்கடலை பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மலாக எண்ணெய் இல்லாமல் வறுத்துட்டு தோல் எடுத்துகிட்டு தான் செய்வோம். இப்போ நம்ம எப்படி டிஃப்ரெண்ட்டான முறையில் செய்ய போகிறோம்னா எண்ணெயில் வறுத்து செய்ய போகிறோம். பார்க்கலாங்களா? நீங்கள் வந்து எவ்வளோ நிலக்கடலை போடுறீங்களோ அந்த நிலக்கடலை வந்து எண்ணெயில் வறுபடுற அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்கப்பா. நான் வந்து கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன், ஆனாலும் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கிறேன். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காய வேணாம், கொஞ்சம் சுமாராக சூடு ஏறி இருந்தால் போதும். அப்படியே கொட்டிக்கலாம். ரொம்ப வந்து எண்ணெய் காஞ்சிச்சு அப்படின்னாக்கா கடலப்பயிறு வந்து தீஞ்ச வாடை மாதிரி வந்துடும். சரிங்களா? கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக வரலையும் அப்படியே வறுத்துட்டே இருக்கலாம்ப்பா. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வறுபட்டுருச்சு. அப்படியே கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சுருங்க. இதோட சேர்த்து பார்த்திங்கன்னா பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு அதோடு சேர்த்து வதக்கலாம்ப்பா. கொஞ்சம் லைட்டாக எண்ணெயில் வணங்குற பேர் பாருங்கள். அதுக்கப்புறம் கடலப்பயிரோடு சேர்த்து வதக்கலாம். இதோட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி. சூப்பராக இருக்கும். நிலக்கடலை பயிர் பார்த்திங்கன்னா புளி போட்டோம்னா ரொம்ப நேரம் கெட்டு போகாது. ஏற்கனவே நிலக்கடலை பயிர் ரொம்ப நேரம் கெட்டு போகாது தான். அதோட புளியும் சேர்த்தோம்னா மறுநாளும் வச்சுக்கலாம். இப்போல்லாம் ஒன்றா சேர்த்து அப்படியே நல்லா கலக்கலாம்ப்பா. நம்ம பயிர் வந்து பார்த்திங்கன்னா கருகிடக்கூடாது, லைட்டாக பொன் நேரமாகவே இருக்கணும். இல்லை நீங்கள் தனியாக நிலக்கடலை பயிர் தனியாக வறுத்துட்டு இந்த கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகாய், புளி இதெல்லாம் தனியாக வறுக்கிறவனால வறுத்துக்கலாம். இது கொஞ்சமாகும் போது எல்லாம் ஒட்டுக்க சேர்த்து வறுக்கிறோம். நீங்கள் நிறையா செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தனித்தனியாக வறுத்துக்கோங்க. இந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்துட்டு இதிலே வரமிளகா சேர்த்து செஞ்சுருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா வரமிளகாய் இல்லை, வெறும் பச்சை மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுத்தாச்சுப்பா. இதோட ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட பார்த்திங்கன்னா அரைக்கும் போது உங்களுக்கு நைஸாக வேணுமா இல்லை பொறப்பு வேணுமான்னு உங்களோட டேஸ்ட்டு, உங்கள் விருப்பம் எப்படி வேணாலும் அரைச்சிக்கலாம். லைட்டாக பொறப்போடு அரைச்சாலும் சரி, இல்லை ரொம்ப நைஸாக அரைச்சாலும் சரி, அது உங்களோட விருப்பம். சேர்த்து அரைக்கும் போது உப்பு போட்டுக்கோங்க சேர்த்து. சரிங்களா? உப்பு போட்டு அரைச்சிட்டு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம். வாங்கப்பா தாளிப்பு பார்த்துடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா அதே வடைச்சட்டி வச்சுருக்கேன். அதே வடைச்சட்டியில் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குவோம். தாளிப்புக்கு எண்ணெய் சூடு ஏறினோடனே கடுகு போட்டுக்கலாம்ப்பா. பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடலப்பருப்பு போட்டுக்கலாம். கடலப்பருப்போடு சேர்த்து கொஞ்சமாக கருப்பு உடச்ச உளுந்து. நீங்கள் வந்து தாளிப்புக்காக வேணும் அப்படின்னா உடச்ச உளுந்து வாங்கி வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு அவ்வளோதான்ப்பா. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு கருப்பில் வேணுன்னா போட்டுக்கோங்க. சரிங்களா? நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா பச்சை கருவேப்பிலை இல்லை, கொஞ்சம் வாடி போச்சு, அதனால தான் நான் போடல. சரி, அதையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், அப்படியே எடுத்து கொட்டிக்கலாம். நான் வந்து தாளிப்பு எடுத்து கொட்டிட்டேன்ப்பா. இதில் பார்த்திங்கன்னா நான் அரைக்கும் போது உப்பு போட்டே அரைச்சிட்டேன். தாளிப்பு எடுத்து கொட்டிட்டேன். இப்போ வந்து நான் வந்து இதை கொஞ்சம் பாதி துவையலுக்கும் வச்சுக்கிறேன். சாப்பாட்டுக்கு துவையலுக்கு பாதி தனியாக எடுத்துகிட்டு தோசைக்கு பாதி தனியாக சட்னியாக கரைச்சிக்க போகிறேன். நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக துவையலுக்கு எடுத்தாலும் எடுத்துக்கலாம், சட்னிக்கு அரைச்சாலும் அரைச்சிக்கலாம். துவையலுக்கு சட்னிக்கு எல்லாமே ஒன்று தான். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சா சட்னி கெட்டியாகவே இருந்ததுன்னா துவையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கெட்டி சட்னி வேணும்னா தண்ணி ஊற்றி கரைக்க வேண்டாம். சரிங்களா? நாம் எப்படி எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது. பாருங்கள், மிக்ஸி கழுவுன தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்குது. நான் இதில் பாதி வந்து துவையலுக்கு எடுத்துக்கிட்டேன், மீதி பாதி வந்து சட்னிக்கு வச்சுக்க போகிறேன். சரிங்களா? நீங்கள் வந்து எப்படி விருப்பமோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. ஆனால் சூப்பராக ஒரு நிலக்கடலை சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ஹெல்த்தியான. சுகர்காரங்க வந்து அதிகமாக சாப்பிட்றாதீங்க. ஏன்னா நிலக்கடலை பயிர் சுகர்காரங்களாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரிப்பா, பார்த்து பத்திரமா இருங்க. ஓகேப்பா, பாய்.